இந்தியாவில் வந்து உள்நாட்டு பயணிகள் அதிகரித்து வர்றாங்க நான் கூறப்போது என்னை வந்து வசூல் பண்ணினார்கள் சொல்லி யாரு பாசிதம்பரம் வந்து இந்தியா உள்நாட்டு தீவிரவாதி எண்ணிக்கை அதிகரிக்கிறது. வந்து டாக்டர்லாம் தீவிரவாதி ஆகிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? யார் காரணம்? நாம 47ல் நான் இந்த விஷயம் மதுரையில் பிப்ரவரி 4ஆம் தேதி திருப்பரங்குன்றம் போராட்டத்தில் சொன்னதுக்கு என் மேலே கேஸ் போட்டிருக்காங்க. நானாவா ஒன்றும் சொல்லலை. டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் இன்னது சொன்னார்னு சொல்லியிருக்கேன். அதை இப்போ உங்கள் முன்னாடி கூட நான் சொல்கிறதுக்கு எந்த விதமான தயக்கமும் எனக்கு கிடையாது. இருங்க சொல்லிடுறேன். நீங்கள் கேள்வி கேட்டீங்க, நான் சொல்கிற வரை உங்களுக்கு பொறுமை வேணும். அட்லீஸ்ட் அந்த கர்த்தசி இருக்கணும் உங்களுக்கு. இப்போது 47க்கு முன்னாடி பாகிஸ்தான் கேட்ட அங்கே தான் ஆரம்பம். முகமது அலி ஜின்னா என்ன சொன்னார்? யூ எய்தர் கன்சீடு பாகிஸ்தான் ஆர் ஃபேஸ் சிவில் வார். ஒன்று பாகிஸ்தானை கொடு, இல்லை உள்நாட்டு போருக்கு தயாராகு அப்படின்னு முகமது அலி ஜின்னா சொன்னார். அப்போது அதுக்காக காங்கிரஸில் ஜவஹர்லால் நேரு போன்றவர்கள் பாகிஸ்தானை பிரி கொடுக்கலாம்னு பேசும்பொழுது டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக சொன்னார், கன்சீடிங் பாகிஸ்தான் வில் நாட் ரிசால்வ் தி த்ரெட் ஆஃப் சிவில் வார். பாகிஸ்தான் கொடுக்கின்ற காரணத்தால் இந்த உள்நாட்டு யுத்தம் என்கின்ற மிரட்டலுக்கு இது பதில் தராது. அதனால பாகிஸ்தானை கொடுத்தாலும் இங்க உள்நாட்டு யுத்தம் நடக்கும்னு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன்னா இப்ப சிதம்பரம் ரொம்ப அறிவாளியா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இவங்க ஆயிருக்காங்க. இவங்க அத்தனை பேரும் என்ன மதத்தை சேர்ந்தவங்க? அதையும் பேசுவோம். ஏங்க வேலை இல்லாத ஒரு ஹிந்து இளைஞர் அல்லது படிச்ச வசதி இருக்கிற இந்து இளைஞர் அவர் ஏன் ஆயுதம் தூக்கல? அவர் ஏன் குண்டு வைக்கல? இதுக்கு சிதம்பரம் பதில் சொல்லணும். டோன்ட் டிஃபெண்ட் தி ஆன்டி நேஷனல்ஸ், இந்த நாட்டின் எதிரிகள். அது மட்டும் இல்லை, சிதம்பரம் இன்னொன்னுக்கும் பதில் சொல்லிட்டேன். ஏன்னா அவர் இந்தியா பூரா விஷயம் தெரிஞ்சவரா இருக்கார்ல, எங்க கண்டனூர் இருக்கார். அதுல நீங்க யோசிச்சு பாருங்க, போன செப்டம்பர் வரை காஷ்மீர் மாநிலத்தில் இந்த மாதிரியான முயற்சிகள் நடக்கலை. இந்த போஸ்டர் ஓட்டுறது, அங்கே இருக்கிறவங்க வந்து அம்மோனியம் நைட்ரேட்டு RDX சேர்க்கறது, இதெல்லாம் நடக்கலை. ஏன் இந்த செப்டம்பருக்கு அப்புறம் நடக்குது? செப்டம்பரில் தான் அங்கே மாநில அரசு ஒன்று வந்திருக்கு. அது வரை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரூலில் இருந்தது ஜம்மு காஷ்மீர். அதனால் இது எல்லாத்தையும் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஏன் ஒரே மதத்தை சேர்ந்தவர்களாக பயங்கரவாதிகள் இருக்காங்க? அதுக்கு சிதம்பரம் பதில் சொல்லட்டும். அனாவசியமாக பேசியெல்லாம் குழப்பக்கூடாது. ஏன்னா சிதம்பரம் அப்படித்தான். அவர் ஹிந்து சனாதன தர்மத்தின் சடங்குகளை விமர்சிப்பார் பப்ளிக்ல. ஆனா திருக்கடையூர்ல போய் 60-70 பண்ணிப்பார். இது போலித்தனம் தானே. ஒன்று ஹிந்து சடங்குகளை பத்தி நீங்க பேசக்கூடாது, இல்லை அதை அனுசரிக்க கூடாது. ஏன்னா அவர் திருக்கடையூர்ல போய் 60-70 ரெண்டும் பண்ணிட்டாரா பண்ணிக்கலையா, இன்னும் 80 முடிஞ்சிருச்சான்னு தெரியல என்ன. அதனால சிதம்பரம் மாதிரியா ஒரு போலியான நபர், பொய்யும் புனை சுருட்டும் அவருடைய, அது மாத்திரம் இல்லை, இதுல இடியில் நினைக்கிறேன் ஒரு அதிகாரி, இடியோ சிபிஐயோ, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன், மணின்னு பேர், அவர் ஒரு புக்கு எழுதியிருக்கார். அவர் அதை சொல்றார், என்ன இந்து பயங்கரவாதம் இருக்குன்னு சிதம்பரம் யூனியன் ஹோம் மினிஸ்டரா இருந்தப்ப நடந்தது. என்ன ஹிந்து பயங்கரவாதம் இருக்குன்னு நீ சொல்லுன்னு சிகரெட்டால என்ன சுட்டாங்கன்னு சொல்லியிருக்காரு. என்கிட்ட புஸ்தகம் இருக்கு. அது மிஸ்டர் சிதம்பரம் ஹோம் மினிஸ்டரா இருக்கிறத நடந்தது. அவர் நடந்ததுக்கு அவரையே நம்ம தண்டிக்கணும். ஆகவே நான் சொல்றேன், தயவு பண்ணி இந்த நாட்டை காங்கிரஸ் பிரிவினைக்கு, மத ரீதியான பிரிவினைக்கு ஒப்புக்கொண்ட தீய செயலால் இந்த தேசம் இன்னமும் அதற்கான விலையை கொடுத்து கொண்டிருக்கு. அவ்வளவு.